எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். நீங்கள் இந்த 2 மாதம் கொடுப்பீங்களா என்னெல்லாம் கேட்கல, மக்கள் கேட்கல. நாங்கள் யாருமே தடுக்கலை, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நாங்கள் யாருமே தடுக்கலை. தேர்தல் முடிவு வந்த பின்னாடி தான் அவருக்கு எவ்வளோ பலம் இருக்குங்கிறது தெரியும். நம்ம என்ன விடியல் பயணம் கொடுத்துருக்கோம், மகளிர் உரிமை தொகை இப்போ 1,31,00,000 கொடுத்துட்டோம். எல்லாமே கொடுத்துக்கிட்டு வர்றான். இப்போயும் அனுப்புறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும். நீங்கள் பார்த்தே அவங்க செஞ்ச வேலை ஒரு வேலை செஞ்சாங்க. எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதற்கு முன்னால் எங்கள் முதலமைச்சர் சுதாரித்து அவங்களுக்கு இந்த 2 மாதம் இடைவெளியில் அதை தேர்தல் வருது அதை நிறுத்துங்கன்னு மத்திய அரசு முயற்சி செய்தது எலெக்ஷன் கமிஷனை சொல்லி. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முன்கூட்டி யோசனை செய்து அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்திற்கு மாதம் 1000 ரூபாயும் அந்த கருணை தொகையாக 2000 கொடுத்து 5000 ரூபாய். அதிர்ச்சியாக 5000 ரூபா அவங்க கேட்கல. யாரும் நீங்கள் இந்த 2 மாதம் கொடுப்பீங்களா என்னெல்லாம் கேட்கல, மக்கள் கேட்கல. அவரே முடிவு செய்து 5000 ரூபாய் நேராக காலையில் எழுந்திரிச்சாங்க. பார்த்தா எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபாய் ஏறிச்சு. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் நாயகருடைய ஆட்சியினுடைய சாதனை. நாங்கள் யாருமே தடுக்கலை, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நாங்கள் யாருமே தடுக்கலை. அவங்கள பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது ஒரு மாயை அதாவது அவங்க நான் அதை குறை சொல்ல விரும்பவில்லை. தேர்தல் முடிவு வந்த பின்னாடி தான் அவருக்கு எவ்வளோ பலம் இருக்குங்கிறது தெரியும். தேர்தல் முடிவுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. சந்தோஷம்.